இவங்களுக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு சொல்லி ஆட்டக்காரி அப்படி இப்படி அவுத்து போடுற. ஆமாங்க, நான் ஆட்டக்காரி தாங்க. பிரஜன் என்கிட்ட பணம் எடுக்க சொன்னது உண்மை. இந்த விஷயத்த நான் சாண்டா கிட்ட சொல்லியும் சாண்டா அதில் சொல்லியிருக்காங்க, ரம்யா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சாண்டாகிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி, 2 பேரும் சாண்டாவாக இருக்கட்டும் பிரஜனாக இருக்கட்டும், 2 பேரும் உட்காந்து எல்லாரை பற்றியும் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தான். யாரும் எல்லாரை பற்றியும் உட்காந்து தப்பாக பேசினதே கிடையாது. இங்கே யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணலை. இதே கானா வினோதனாவை நான் எடுத்துடாது நான் 1000 வாட்டி சொன்னேன். அந்த எடுத்தாங்க தானே, சுயமாக யோசிச்சு தானே எடுத்தாங்க. அந்த மாதிரி சாண்டா எடுக்க வேண்டியது தானே. இந்த வீடியோவை பிக் பாஸ் 9 ரம்யா ஜோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு கடைசியாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தவங்களாம் சமீபத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சாண்ட்ராவும் ரீசெண்டாக இன்டர்வியூ ஒன்று கொடுத்து பலர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சு குறை சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக ரம்யா ஜோ மேலே சாண்ட்ரா வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ பிக் பாஸ் ஆடியன்ஸ் மத்தியில் வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஆக்சுவலாக சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி வாரத்தில் எவிக்டான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வர இருந்த நேரத்தில் பிரஜன் ரம்யாவுக்கு கால் பண்ணி சாண்ட்ராவை பணப்பட்டி எடுக்க சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் ரம்யா உடனே கனிக்கு கால் பண்ணி இதை பற்றி சொன்னதும் கனி உள்ள போய் சொல்லாத, சாண்ட்ராக்கு அந்த பணம் கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கனி சொன்னதை கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பிரஜின் சொன்னதை ரம்யா என்கிட்ட சொல்லலை. ஒருவேளை சொல்லியிருந்தா நான் அந்த பணப்பெட்டியை எடுத்திருப்பேன், இப்போ டைட்டில் வின்னரும் மாறி இருக்கும்னு சாண்ட்ரா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு கடுப்பான ரம்யா ஜோ பிரஜின் தன்கிட்ட பேசின ஆடியோ ப்ரூஃபோட சாண்ட்ராக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. ரம்யா எப்போ உள்ள போற நீ? ரம்யா, நான் உங்கள்கிட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீலில் விட்டுரு, எதுவுமே சொல்லாத. உனக்கு கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கோ, சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கு தான் உனக்கு அடித்தேன், சரியா? மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம், எதுவும் சொல்லாத, அப்படியே விட்டுரு, அவங்கள கேம் ஆடிக்கிட்டோம். மேலும் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணி எப்போ பாரு எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம ஒழுங்கா இருக்குமான்னு பார்த்துக்கிட்டா நல்லது. அவங்க வீட்டில் தோசை ஊத்துற தவாவே ஓட்டையா இருக்கு, ஆனால் இவங்க அடுத்தவங்க வீட்டில் தோசை ஓட்டையா இருக்குன்னு எட்டி பார்ப்பாங்களாம். என்ன ஒரு கேவலமான ஜென்மம். இதை நடிப்பு அறிக்கைக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய், குட் மார்னிங். அப்படி ஏன்டா காலகட்டத்திலேயே எங்களை விருப்பத்தி பார்க்குறீங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக ரீல்ஸ் பார்க்குறாள். ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் சாண்டா சொல்லியிருந்தாங்க, பணம் ஏதோ எடுக்க சொல்லி பிரஜன் சொன்னாங்க. கனிக்கிட்ட போய் ரம்யா பேசியிருக்காங்க, கனி வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரம்யா என்கிட்ட உள்ளே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரஜன் என்கிட்ட பணம் எடுக்க சொன்னது உண்மை. அதே பிரஜன் 6ஆம் தேதி மத்தியானம் 1 மணி போல் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருந்தாரு. ரம்யா பணம் எடுக்க வேணாம், அது டீல், அது போல் அதை விட்டு வேணாம் அப்படின்னு அவர் சொன்னது உண்மை. அதனால தான் உள்ள எதுவும் அதை பற்றி பேசலை. இன்னொன்று, நான் தெளிவாக சாண்ட்ரா கிட்ட வெளியில் பீன் பேக்கில் உட்காந்து சொல்லியிருந்தேன். பிரஜனா பணம் எடுக்க சொன்னார். சாண்ட்ரா என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாவா, ஏன் பிரச்சனை அப்படி சொன்னார்? ஏன் பிரச்சனை பணம் எடுக்க வேணான்னு சொன்னார்? ஏன் சொன்னார்? நான் பிரச்சனைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே, இன்றைக்கி என்னடானா இன்டர்வியூலலாம் நான் பணம் எடுக்கிற மைண்ட்லேயே இருக்கல, எனக்கு அந்த மைண்டே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. எனக்கு பாருங்க, எனக்கு அவங்க பற்றியோ இவங்க பற்றியோ பேசி இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரியா? நான் அவங்க பற்றி பேசி இங்கே நல்லவளும் அவளை, இவங்க பற்றி பேசி கெட்டவளும் அவளை. நான் நானாக இருக்கேன், நானாக மட்டும்தான் இருக்கேன். நான் எப்பவும் போல் நான் என்னமோ அது போல் நான் இருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிற ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு யாருக்காவது சப்போர்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஒருத்தங்களை கீழே தள்ளி விட்டு ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? யாரோ 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இந்த விஷயத்தில் எதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன்னா, இந்த விஷயத்த நான் சாண்டா கிட்ட சொல்லியும் சாண்டா அதில் சொல்லியிருக்காங்க, ரம்யா அதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சாண்டாகிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் எப்போ பாரு யார் பற்றியாச்சும் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. இதில் யாரோ 2 பேர் கமெண்ட் வர பண்ணியிருந்தாங்க. தைரியம் இருந்த அந்த கமெண்ட்டை அந்த ரெக்கார்டை நீ வெளியில் விடு, அப்போ தான் நாங்கள் நம்புவோம், இல்லைன்னா நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தீங்க. நான் அந்த ரெக்கார்டை நான் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அவங்க எல்லாம் தாராளமாக பார்த்துக்கலாம். நிறைய பேர் என்னை பற்றி நிறைய நெகட்டிவாக பேசியிருக்காங்க, பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. எதை பற்றியும் நான் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் விட்டு கேட்டதும் கிடையாது, கேட்க போகிறதும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நான் எதுக்கு பேசுகிறேன்னா, 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி, 2 பேரும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் பிரஜனாக இருக்கட்டும், 2 பேரும் உட்காந்து எல்லாரை பற்றியும் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க தான். யாரும் எல்லாரை பற்றியும் உட்காந்து தப்பாக பேசினதே கிடையாது. இவங்க 2 பேரும் எல்லாரை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்க தான். ஏன்னா ஆணி வச்சு அடிச்சிருவேன்னு சொன்னார், அதை போய் கேட்டதுக்கு நான் சொல்லவே இல்லை, நீ கமெண்ட்
ட்ரோலை பார்த்து கேட்காத ரம்யா, ஃபுல் வீடியோ பார்த்து கேளு அப்படின்னு பிரச்சனை நான் சொன்னார். சாண்ட்ரா குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் உன்னை பற்றி தப்பாக பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள நடந்த பற்றி பேச கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் கிடையாது. நான் உள்ள நடந்ததை பற்றி பேசலை. சாண்ட்ரா அந்த வீடியோவில் சொன்னதை பற்றிக்காக மட்டும்தான் நான் ஸ்டோரி, அவங்க பிரஜனை சொன்னதை நான் போட்டிருக்கேன். இன்னொன்று, அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன். அதில் எந்த இடத்துலையும் சாண்ட்ரா தான் நான் கமெண்ட் பண்ணவே இல்லை. சரியா? அதில் நான் சாண்ட்ரா மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா கிடையாது. நீங்களாம் குத்துது கொலையுதுன்னா அதுக்கு நான் எப்படிங்க போக முடியும்? இங்கே பாருங்க ஜி, நீங்களாம் பேசுவீங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மட்டும்தான் வாயிருக்குன்னு சொல்லி ஆட்டக்காரி அப்படி இப்படி அவுத்துப்படுற. ஆமாங்க, நான் ஆட்டக்காரி தாங்க, தப்பு பண்ணல, ஆடுறல்ல, சந்தோஷம்தான். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை விட நான் பயங்கரமாக பேசுவேன். பேசினா என்ன சொல்ல போகிறீங்க? இவன் அப்படி இவன் இப்படி அப்படின்னு கெட்ட பேர் சொல்லிப்பீங்க. ஏங்க நான் கெட்டவளாவே இருந்துக்கிறேங்க, உங்ககிட்டலாம் நல்ல பேர் வாங்கி என்னங்க வரப்போகுது? ஏங்க நான் கெட்டவதாங்க, இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. நான் எனக்கு உங்ககிட்ட எல்லாம் நல்லவளாக இருந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஒன்று தயவு செஞ்சு சொல்கிறேன், ப்ளீஸ் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னை விட்டுருங்க, என்னை நோண்டாதீங்க. இதுதான் நான் இந்த விஷயத்துக்காக போடுற லாஸ்ட் ஸ்டோரி. இதுதான், தயவு செஞ்சு சொல்கிறேன், என்ன நோண்ட வேண்டாம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, எனக்கு தெரியவில்லை. கேமை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, கேமை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, யாரை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. சரியா? உங்களுக்கு ஸ்டோரி வேணும், தைரியம் இருந்தால் அப்லோட் பண்ணி வீடியோ லீக் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. சொன்னாங்களா சொல்லலையான்னு நான் தான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏங்க கனி அக்கா கிட்ட நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கனி அக்கா எனக்கு ஏதோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க நான் சொல்லியாங்க நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்க. சாண்ட்ராவுக்காக தெரியாது எடுக்கணுமா வேணாமான்னு. சாண்ட்ரா எவ்வளோ பெரிய ஆள், அவங்களுக்கு அந்த தெரியாது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு. இங்கே யாரும் சொல்லி கொடுத்தெல்லாம் பண்ணலை. இதே கானா வினோதனாவை நான் எடுத்துடாத நான் 1000 வாட்டி சொன்னேன். அண்ணனை எடுத்தாங்க தானே, சுயமாக யோசிச்சு தானே எடுத்தாங்க. அந்த மாதிரி சாண்ட்ரா எடுக்க வேண்டியது தானே. யாரும் சொல்லலைன்னு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு எடுக்கணும்னு இருந்தால் எடுத்துருக்கலாம். உள்ள ஒரு பேச்சு வெளில ஒரு பேச்சு. உள்ளே இருக்கும்போது பிரஜன் இருந்தால் எடுத்திருப்பார், பிரஜன் வந்தால் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, பிரஜன் வந்திருந்தால் எடுத்திருப்பாங்க. உள்ளே வந்து எல்லா இன்டர்வியூ நான் எடுக்கிற மைண்ட்லேயே இல்லை, அந்த இதே எனக்கு கிடையாது அப்படின்றாங்க. அப்பா நன்றிங்க ஐயா, வணக்கம். நான் கெட்டவதா. இந்த விஷயத்துக்கு நான் இதுதான் லாஸ்ட்டாக போடுற ஒரு ஸ்டோரி. ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை பற்றி எப்படி இருந்தாலும் தப்பாக தான் பேச போகிறீங்க, பேசியவங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்கான கிளாரிட்டி நான் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் இந்த விஷயத்துக்கான லாஸ்ட் ஸ்டோரி. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்.